எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட் வந்து இந்தியால லீகலா இல்லையா அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தரப்போறேன். எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில ஆஃபர் லெட்டர் வாங்குறீங்க. அந்த ஆஃபர் லெட்டர்ல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னோட கம்பெனில 2 to 3 இயர்ஸ் நீ கன்ஃபார்மா ஒர்க் பண்ணியிருக்கணும். நடுவுல என் கம்பெனிய விட்டு நீ வெளிய போனீன்னா, எனக்கு ஒரு அமௌண்ட் நீ பே பண்ணிட்டு தான் வெளிய போணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு பேர் எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட் வந்து இந்தியால லீகலா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெறைய கோர்ட்ல நெறைய லேபர் லாலாம் ரெகுலேட் பண்ணி அத ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு தரப்போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட் வந்து ஒரு கம்பெனி போடுறாங்கன்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட் வந்து ரீசனபிளாவும் இருக்கணும், ஃபேர்னஸாவும் இருக்கணும். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ஃப்ரெஷரா நாங்க ஹையர் பண்றோம். ஹையர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு டெர்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் நாங்க பண்ண போறோம் ட்ரெய்னிங் மூலியமா. அவங்க ட்ரெய்னிங் முடிச்சு எங்க கம்பெனிக்கு அவங்க கொஞ்சம் வொர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனபிளான கண்டிஷன் இருந்தா கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட் போடலாம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, லேபர் லால இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட்ல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருக்கணும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பாண்ட் இந்தியால பொதுவா 2 to 3 இயர்ஸ் போடுவாங்க. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு பார்ட்டி அதாவது கம்பெனியா இருக்கட்டும், இல்ல எம்ப்ளாயியா இருக்கட்டும், இல்ல கேண்டிடேட்டா இருக்கணும். இவங்கள புஷ் பண்ணி நீங்க கண்டிப்பா இதுல சைன் போட்டாகணும்னு சொல்லி எந்த ஒரு கண்டிஷனையும் புஷ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு பார்ட்டி வந்து கன்சர்னா இருந்தாங்கன்னா, அந்த எம்ப்ளாயி பாண்ட வந்து அவங்க சைன் பண்ணலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததோ அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் மணிகண்டன். பை.